எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, டயட்டிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மீல் ப்ரெப்பு, மீல் பிளான்லாம் பண்ணணுங்க. இது நான் இப்போ தான் போன வீடியோவில் இது போட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் எந்த மாதிரி மீல் பிளான், மீல் ப்ரெப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் சமைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும், அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கும் டைம் வேணும். உங்களுக்கு தனியாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டயட்டுக்கு நீங்கள் மீல் ப்ரெப் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பசியாக விட்டிங்கன்னாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணிருக்கும்போது நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம், ரொம்ப கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணிட்டுருப்போம். அப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த டைமில் டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வேணும். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்களோட மீல் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி மீல் ப்ரெப் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி சாய்ஸஸ், அதாவது வெளியில் போய் சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் லாக்டவுன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாலேயும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க, ஒரு சில இடங்களை தவிர. ஸோ அப்போ நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் சாய்ஸஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோடாஸு இல்லை ட்ரிங்க்கு, ஜூஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் வாங்கிக்கலாம், இல்லை லெமன் வாட்டர் வாங்கிக்கலாம், லெமன் டீ வாங்கிக்கலாம். அதே மாதிரி சாலட்ஸு, நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கிற மாதிரி கிரில்டு, அப்புறம் குக்டு, பாயில்டு, ஸ்டீம்டு இந்த மாதிரி மீட்டு வாங்குறதெல்லாம் பெட்ரு. அப்புறம் இந்த மாதிரி பிளேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸு, அதை விட நிறைய மீட்டு, வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துன மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ரேப் வாங்கிக்கலாம். சாலட்ஸில் நீங்கள் ஸ்டீம்டு இல்லாட்டி நல்லா பாயில்டு மீட் போட்டு சாலட்ஸ் வாங்கிக்கலாம், சூப்ஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் கூட. இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன்ஸு இல்லை பர்கர், பீட்ஸா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மீல்ஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கும் நிறைய சாதம், குழம்பு, ரசம், பொரியல்னு சொல்லிட்டு 3 பொரியல் செஞ்சுருக்கேன், அந்த 3 பொரியலும் சாப்பிட்ணுன்னு நினச்சா அதுவே போர்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டா நமக்கு ஒரு லிமிட் கிடைக்கும். இவ்வளோ தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்ஸு, அப்புறம் சாண்ட்விச் இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மாவு சுட்டு மாவு பண்ணி வச்சுக்கலாம். பணியாரம், இவ்வளோ பணியாரம் தான் சாப்பிட்லான்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தோசை, இட்லி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன். நமக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி அந்த மாவு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மாவு, ராகி, கம்பு, சோளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சூப்பு, இப்போ பாஸ்தாலாம் நம்ம சாப்பிட்றது கெட்டதுன்னு நினைப்போம். ஆனால் எல்லாமே லிமிட்டட் அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர் தாங்க. ஸோ அதை சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரேப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக உங்களால் இது எல்லாம் இல்லை, நான் சாலடாகவே வச்சு சாப்பிட்டுக்குவேன்னா அதுவும் பெட்டர் தான். இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் கறி, 2 சப்பாத்தி, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்குக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ணுங்க. ஏன்னா ஸ்நாக் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்நாக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி ஹெல்தி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி நமக்கு கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டுமே குட் ஃபுட், பேட் ஃபுட்னு கிடையவே கிடையாதுங்க. இந்த ஃபுட் குட்டு, இது பேடு அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பான தாட்டு. அதுக்கு பதிலாக எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இதில் லெஸ் நியூட்ரிஷன் இருக்குது, இதில் மோர் நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரெட்டு சாப்பிட்றீங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப கெட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இதில் நீங்கள் சாப்பிட்ற
இதான் ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் லெஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. ஆனால் இதே முளைக்கட்டின பயிரோ இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் இதிலெல்லாம் ரா ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸில் இதிலெல்லாம் வந்து நிறைய வந்து நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அது குட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போர்ட்ரே பண்ணுறோம். பட் குட் பேட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப நியூட்ரிஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது கம்மி இருக்குங்கிறது தான் மேட்டர். நீங்கள் எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் போர்ஷன் சைஸ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சூப்புக்குள்ளே பாஸ்தா போடுறது, அப்புறம் வந்து பர்கர் மாதிரி பன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வெஜ்ஜீஸ் நிறையா வச்சு சாப்பிட்றது, கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் கண்டிப்பாக பெட்டரான ஹெல்த்தியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் டீ காஃபி அதாவது பால் ஊற்றி சக்கரை போட்டு நிறையா சாப்பிட்றத விட இந்த மாதிரி பெர்ரி டீஸு, அப்புறம் வந்து க்ரீன் டீ, லெமன் டீ இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதை அப்படின்னா ஹார்டு ரெஸ்ட்ரிக்டடான டயட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிராஷ் டயட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்க்க முடியும், யூடியூப்லேயும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி டயட்டு, அப்புறம் வந்து ஜிஎம் டயட்டு, அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டயட்ஸ் எல்லாம் எப்பப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்பப்பெல்லாம் வெயிட் 1 கிலோ குறைஞ்சிச்சின்னா அடுத்த ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் வந்து 2லேருந்து 4 கிலோ வரைக்கும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டயட் இருக்கும்போது ஐயோ நம்ம இவ்வளோ டயட் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி வந்த மாதிரி நம்ம போய் கண்டதையும் தேவையில்லாத அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிடும்போது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போவுமே நமக்கு எந்த மீல் எனக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட முடியும், என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், இதுக்கு மேலே டயட் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம பாடி எது செட் ஆகுதோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மீல் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம வந்து ஒரு நாள் பண்ணுறோம், 2 நாள் விடுறோம், அப்புறம் ஒரு நாள் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எது எடுத்தாலும் 48 நாள் கண்டிப்பாக பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாலும் ஒரு 48 டேஸாவது மினிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட முழுமையான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். போதும் நார்மலாக ஃபுட் சாப்பிட்டு ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட போதும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நான் வாக்கிங்லேயே வந்து நிறையா வெயிட் குறைஞ்சிருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துருந்தீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெருசாக டயட் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் 5 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து விசிபிளாக உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.